மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை குறித்த விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் கேட்காத பார்க்காத சம்பவங்களை ஒப்புக்கொள்ள மிரட்டுவதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் 300க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் பகுதியை சார்ந்த அல்பாசித் ISIL இயக்கத்துடன் தொடர்பில் இருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கடந்த ஜனவரி மாதம் சோதனை மேற்கொண்டனர். இது குறித்து சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் தொடர்பே இல்லாத சம்பவங்களை பார்த்ததாகவும் கேட்டதாகவும் ஒப்புக்கொள்ள கூறி அதிகாரிகள் மிரட்டுவதாக தெரிவித்துள்ளனர். என் பெயர் அப்துல் சாதிக். மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். இப்போ இங்கே வந்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இங்கே வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் திரண்டு வந்திருக்கிறாங்க. சீர்காழி தாலுக்காவில் உள்ள திருமுல்லைவாசல் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி NIA வந்து ரைடுக்கு வராங்க. அதிகாலையில் ரைடுக்கு வராங்க. ரைடுக்கு வந்து ஒரு 16 பேர் வீட்டில் வந்து ரைடு பண்ணுறாங்க. அவங்களுக்கு எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கல. அதில் ஒரு நபரை மட்டும் கைது செய்து அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அந்த 15 பேருக்கும் சம்மன் கொடுத்து வரவழைச்சு விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணி அந்த ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுறாங்க. பாக்கி 15 பேரை வந்து சம்மன் கொடுத்து வர வச்சு செய்யாததை செய்யறதாக ஒத்துக்க சொல்லியும், பார்க்காததை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒத்துக்க சொல்லியும் வற்புறுத்துகிறாங்க. வார்த்தைகளால் துன்புறுத்துகிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் ஊரில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் நான் வந்து சம்மன் கொடுத்து டெல்லி வரைக்கும் வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அது தொடர்ச்சியாக இன்னும் அதுக்கு அடுத்து ஒரு இஷ்யூ ஒரு பேஜில் வந்து சம்மன் கொடுக்குறாங்க. மொத்தம் இது வரைக்கும் 26 இளைஞர்கள் மேலே சம்மன் கொடுத்து வர வச்சு மிரட்டுறாங்க. அப்படி நீங்கள் ஒத்துக்கலைன்னா ஊரில் உள்ள அனைத்து பேரையும் நாங்கள் வந்து சம்மன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா நோன்பு கழித்து திரும்பவும் ரைடு வருவோம், நாங்களே ஒரு சாட்சியை ஒரு பென் டிரைவை வச்சு நாங்கள் சாட்சியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்கரம் மிரட்டுறாங்க. இங்கே உள்ள உளவுத்துறை அதிகாரிகள் தவறான தகவல் தந்து அந்த NIA அதிகாரிகளுக்கு வழிகாட்டுறாங்களோன்னு எங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுது. இதனால் வந்து அது வந்து ஒரு மீனவ கிராமத்தை சார்ந்த ஒரு கிராமம். எல்லாரும் ஒற்றுமையாக மாற்று மத சகோதரர்களும் இஸ்லாமியர்களும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இதில் ஒரு சமுதாய பதற்றத்தை உண்டு பண்ணி வேற்றுமையை உண்டு பண்ணுறதுன்னு எங்கள் ஐயம் ஏற்படுது. அதனால் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம வந்து மனு கொடுத்துருக்குறோம். அடுத்த கட்டமாக தமிழக முதல்வர்கிட்டையும் நாங்கள் நோன்பு கழித்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களையும் சந்தித்து இது சம்மந்தமாக பேசலான்னு இருக்கிறோம். இது மயிலாடுதுறை மாவட்டம் இந்த ஊரில் மட்டுமல்ல, தொடர்கதையாக பல ஊர்களில் தொடர்கதையாக இருக்குது. இது ஒரு சமுதாயத்தை அச்சுறுத்துவதாக தான் நாங்கள் நினைக்கிறோம்.